நல்ல மனப்பான்மையே வாழ்க்கையின் விதை. டைட்டில்: குட் ஆட்டிடியூட் இஸ் த சீட் ஆஃப் லைஃப். முன்னொரு காலத்தில் விஜயபுரம் என்ற செழிப்பான நாட்டில் சாந்தன் என்ற அரசன் ஆட்சி செய்தான். அவன் நீதியை நேசித்தாலும் தனக்குப் பிறகு யார் அரியணை ஏறுவது என்பதை தீர்மானிக்க ஒரு சோதனை வைக்க விரும்பினான். அரசவையில் இருந்து 2 இளம் அமைச்சர்கள் சுதன் மற்றும் துரன் ஆகியோரை அழைத்தான். ஒருநாள் மன்னன் அவர்களிடம் ஒரு சிறிய பையைக் கொடுத்து, இதில் சில விதைகள் உள்ளன. நீங்கள் இருவரும் நாட்டின் மேற்கு எல்லைக்குச் செல்லுங்கள். அங்குள்ள பாழடைந்த கிராமத்திற்குச் சென்று இந்த விதைகளை நடவு செய்து அதை ஒரு சோலையாக மாற்ற வேண்டும். 6 மாதங்களுக்குப் பிறகு உங்கள் வேலையை பார்த்து முடிவு செய்வேன் என்று கட்டளையிட்டான். சுதனும் துரனும் விதைகளுடன் பயணமானார்கள். அந்த கிராமம் மிகவும் தரிசு நிலமாகவும் மணல் காற்று வீசக்கூடிய பகுதியாகவும் இருந்தது. அங்கே உழைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். துரன் அந்த இடத்தை பார்த்ததும், மன்னர் எங்களை கேலி செய்கிறார். இந்த தரிசு நிலத்தில் எப்படி செடிகள் வளரும்? இது முடியாத காரியம் என்று முணுமுணுத்தான். அவன் மனம் முதல் நொடியிலிருந்தே எதிர்மறையாக நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தது. அவன் விதைகளை அப்படியே நிலத்தில் தூவிவிட்டு, இது மணல் நிலம், இதில் எதுவும் வளராது, ஏன் உழைக்க வேண்டும் என்று கூறி பெரும்பாலான நேரத்தை ஓய்வாகவும் குறை கூறியும் கழித்தான். ஆனால் சுதனின் பார்வை வேறுபட்டது. அவன் அந்த வறண்ட நிலத்தை பார்த்து, இந்த நிலம் இப்போது வறண்டிருந்தாலும் நாம் உழைத்தால் இது ஒரு நந்தவனமாக மாறும். கடினமான வேலைதான் வெற்றியின் அடித்தளம் என்று நேர்மறையாக பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நினைத்தான். சுதன் உடனே வேலையை தொடங்கினான். மண்ணை தோண்டி புதையலை அகற்றி நிலத்தை சீர் செய்தான். அருகில் ஒரு கிணறு இருந்தது. அதிலிருந்து தண்ணீர் இழுத்து செடிகளுக்கு பாய்ச்சினான். கதிரவன் கடுமையாக அடித்தாலும் அவன் முகத்தில் வியர்வை வழிந்தாலும் அவன் மனதில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் இருந்தன. நாட்கள் செல்லச் செல்ல சுதனின் உழைப்பின் பலன் தெரியத் தொடங்கியது. விதைகள் முளைத்து சிறு செடிகளாயின. அதை பார்த்த துரன் தனக்கும் வேலை செய்ய வேண்டும் என்று துரத்தப்பட்டு அவசரமாக நீர் பாய்ச்சத் தொடங்கினான். ஆனால் அவன் மனதில் எரிச்சலும் பொறாமையும் இருந்ததால் அவன் செடிகள் சரியாக வளரவில்லை. சிறிய தடை வந்தாலும் இது விதியின் தவறு என்று குறை கூறினான். சுதனோ இரவு பகலாக உழைத்தான். பூச்சிகள் வந்தால் இயற்கை முறையில் அவற்றை விரட்டினான். மரங்கள் வளர அந்த கிராமமே பசுமையாக மாறியது. அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் சுதனின் உழைப்பையும் அவரது நல்ல மனப்பான்மையையும் கண்டு அவனுக்கு உதவ முன்வந்தனர். அவனுடைய மகிழ்ச்சியான முகமும் பணிவான பேச்சும் அனைவரையும் கவர்ந்தது. அவன் அந்த ஊருக்கு ஒரு தலைவனாக மாறினான். 6 மாதங்கள் கழித்து மன்னர் அந்த இடத்திற்கு வந்தார். முதலில் துரனின் பகுதிக்குச் சென்றார். அங்கே சில உலர்ந்த செடிகள் மட்டுமே இருந்தன. நிலம் இன்னும் மணலாகவே இருந்தது. மன்னர் துரனை பார்த்து, என்ன நடந்தது என்று கேட்டார். துரன், மன்னா, இந்த நிலம் சபிக்கப்பட்டது. தண்ணீர் இல்லை, வெயில் கடுமை, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பதிலளித்தான். அடுத்ததாக மன்னர் சுதனின் பகுதிக்குச் சென்றார். அங்கே பசுமையான தோட்டம், பூத்துக் குலுங்கும் மரங்கள், கனிகள் நிறைந்திருந்தன. அந்த காட்சியே கண்களுக்கு விருந்தாக இருந்தது. மன்னர் மகிழ்ச்சியுடன் சுதனிடம், இது எப்படி முடிந்தது? உனக்கும் அதே விதைகள்தானே என்று கேட்டார். சுதன் பணிவுடன், மன்னா, விதைகள் ஒன்றுதான். ஆனால் நான் அதனுடன் நம்பிக்கை என்ற உரத்தையும் கடின உழைப்பு என்ற நீரையும் சேர்த்தேன். நிலம் மோசமாக இருந்தாலும் நம்முடைய மனப்பான்மை நல்லதாக இருந்தால் அது பழம் தரும் என்று நம்பினேன். என் எண்ணம் நல்லதாக இருந்ததால் இயற்கையும் எனக்கு உதவியது என்று கூறினான். மன்னர் பெருமிதமடைந்தார். துரனை நோக்கி, துரா, உனக்கு தோல்வி ஏற்பட்டதற்கு காரணம் நிலம் அல்ல, உன் மனப்பான்மைதான். நீ கடினங்களை பார்த்து பின்வாங்கினாய். ஆனால் சுதன் தடைகளையே வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டான். எதிர்காலத்தை உருவாக்குவது நம் சூழல் அல்ல, நம் எண்ணம்தான் என்று அறிவுரை கூறினார்.
அதன் பிறகு சுதனை அரசவையின் தலைமை அமைச்சராக நியமித்தார். சுதன் தன் நல்ல பண்பால் நாட்டைச் செழிக்கச் செய்து அனைவராலும் போற்றப்பட்டான். நீதி, மோரல் டீச்சிங், விதையே மரமாகும், எண்ணமே வாழ்க்கையாகும். இந்தக் கதை நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை உண்மையை கற்பிக்கிறது. நமது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பது நம்மைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை விட நமது மனப்பான்மையையே ஆட்டிடியூட் பெரிதும் சார்ந்துள்ளது. எதிர்மறை எண்ணம் தோல்வியை தரும். துறனைப் போல சூழ்நிலைகளை குறை கூறி முயற்சி செய்யாமல் பின்வாங்கினால் சிறந்த வாய்ப்புகள் இருந்தாலும் அவை நம்மை வந்தடையாது. எதிர்மறையான எண்ணம் நம்மை சோம்பேறியாகவும் தளர்ச்சியுடனும் வைத்திருக்கும். நேர்மறை எண்ணம் வெற்றியை தரும். சுதனைப் போல எந்தச் சூழ்நிலையிலும் நாம் செய்யலாம் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டால் கடினமான பாதையும் நமக்கு சாதகமாக மாறும். எதிர்காலத்தை நாமே உருவாக்குகிறோம். இன்று நாம் செய்யும் சிறிய நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் தான் நாளைய சிறந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுகின்றன. எனவே வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலிலும் இதில் எனக்கு என்ன கற்றுக்கொள்ள முடியும் அல்லது இதை நாம் எப்படி சிறப்பாக மாற்ற முடியும் என்று நேர்மறையாக சிந்திப்பவர்களின் எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கும். சுருக்கமாக, நல்ல மனப்பான்மையே நல்ல எதிர்காலத்தின் சாவி.